எக்ஸ்கியூஸ் மீ மேடம். யாரையும் நீங்க எதிர்பார்க்குற மாதிரி தெரியுது. அது வரைக்கும் நீங்க குடிக்கிறதுக்கு ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் இல்லையா? காஃபி. ஓ காஃபி. மேடம் ரொம்ப சூடா இருக்கீங்க, அதனால கூல ஏதாவது ஆர்டர் பண்ணலாம் இல்லையா? ஓ ஓகே ஓகே, உங்க விருப்பம். ஜஸ்ட் ஒரு சஜஷன். நம்மளே பார்த்துட்டு இருக்கான். ஆஹா, அந்த சிங்க் கரெக்ட் பண்ணிட்டானே. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டேன் பாத்தியா? உன்னாலே என்ன கண்டுபிடிக்க முடியல, அவனால சுத்தமா என்ன கண்டுபிடிக்க முடியாது. எப்படி ஐயாவோட ஐடியா? சூப்பர்ல. இத பாரு. இப்ப புரியுதா யார் பிரில்லியன்ட்னு? ஹலோ. சார் எங்க இருக்கீங்க? ஆமா சார், பார்த்தேன் சார். என்ன ஹோட்டல்? டி நகர் ரோட்ல. இப்ப வர. போன வாரம் தான் வாங்கிட்டு போனேன். எப்ப விளம்பரம் கொடுத்து தேடுற அளவுக்கு வந்துட்டானோ, இனிமே அவனை சும்மா விடக்கூடாது. யாரா அவன்? என்னை பத்தி அவன்கிட்ட ஏன் சொன்ன? அவனுகிட்ட ஒரு நல்ல விஷயம் இருக்கு. ஏன்னா நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? டேய், என்ன விளையாடுறியா? இல்ல, நான் ஏன் திடீர்னு சொன்னேன்னா, அவன் அடுத்தவன் பொண்டாட்டி மேல ஆசைப்பட மாட்டான். அது எனக்கு நல்லா தெரியும். ஸ்டூபிட் மாதிரி பேசாத, வாய் மூடு. இது பாரு, நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சுதான் உன் கூட 5 மினிட்ஸ்ல ரெடியா இருக்கும் காஃபி. நல்ல ஃப்ரெண்ட் நினைச்சுதான் உன் கூட இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணேன். இவ்வளவு சில்லியா பிஹேவ் பண்ற? இல்ல, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ. உன்னை அவங்ககிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு எனக்கு வேற வழி தெரியல. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். என்னது போலீஸா? அவன் ஊருக்கெல்லாம் அல்வா கொடுப்பான். அவன் இன்னும் நம்ம மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் கொடுத்துருப்பான். சொல்றத புரிஞ்சுக்கல. ஹலோ ஹலோ, என்னையா சார்ஜ்? சார் just 2 minutes சார், காஃபி ரெடி ஆயிடும். 2 minutes ப்ளீஸ். நெக்ஸ்ட் வீக் செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகுது. என்னால கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க முடியல. எப்படி சொல்லி இவ்வளவு புரிய வைக்கிறேன்னு தெரியலையே. இந்த விஷயத்துக்கு இதோட ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். நான் என்ன சொல்ல வர்றேன்னா லீலா, எனக்கு ஃபோன் பண்ண யாரு? சார், இட்ஸ் மீ. நான் தான். தேவரேங்க எவ்வளவு நேரம் உங்களுக்கு சமாளிக்கிட்டே இருக்கணும் தெரியுமா சார்? சார், கெட்டவன் மாத்தி வந்திருக்கான் சார். யார்கிட்ட கெட்டவன் மாத்தி கேட்டுறது? இதோ இங்கதான் சார். எங்கடா? டேய் மரியாதை சொல்லிடு. எங்கடா அவங்க? சார், கூட ஒரு பொண்ணு உட்கார்ந்து இருந்தாங்களே, அவங்க எப்படி இருந்தாங்க? சார், பொண்ணா சார்? தேவதை சார். பொண்ணுன்னு இருந்தா அப்படி இருக்கணும் சார். ஆனா அவ வந்து மடிச்சா பாருங்க சார். அதான் சார் என்னால பொறுத்துக்கவே முடியல. அவங்க ஏன் தேவதைடா? ஏன் தேவதை? சார், 5 பைசா கை நீட்டி யார்ட்டையும் காசே வாங்க மாட்டேன் சார். உங்களுக்கு தப்பான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். என்னது? யாராவது பாத்திர போறாங்கயா? இந்த போட்டோல இருக்கிற பேர் அஸ்லாம். இவனை எப்படியாச்சும் உடனே தேடி கண்டுபிடிக்கிறீங்க. என்கிட்ட இருந்து விலை மதிக்க முடியாத பொருள் எடுத்து போயிட்டான் சார். சொன்னா கேளுல இல்ல, தேவையில்லாம 2 பேரும் மாட்டிக்க போறோம். சரி, நீ வேணா முன்னாடி போ, நான் கொஞ்சம் பின்னாடியே வரேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து வரத பார்த்து யாராவது அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட போறாங்க. ஏன் கவலைப்படுற? நான் சிங்கா சூப்பரா தமிழ் பேசுறேன். ஆமா, நானே போன் பண்றேன். லைலா, லைலா, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். நாங்க பண்ண வேண்டிய வேலையை நீ பண்ணிருக்க. இவன் எந்த மூலையில இருந்தாலும் முட்டிக்கு முட்டி தட்டி உன் முன்னாடி நிப்பாட்டுறான் பாரு. ஏட்டு எல்லா ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். என்ன ஈவ்டீசிங்கா? அவன் உயிருக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஆனா அவன் எனக்கு உயிரோட வேணும். நண்பா, சீக்கிரமா உன் தேவதை தேடி போனதுக்கு தண்டனை பாத்தியா நண்பா? டோன்ட் வரி, நீங்க எதை பத்தி கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். கூடவே வந்தானே, காணோம்.
யோ அவங்கள அனுப்பியா? உங்களுக்கு சப்போர்ட் ஆளுங்க உங்க ஃப்ரெண்ட் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா ட்ரீட்மெண்ட் வேற மாதிரி நடந்துருக்குதா? கடைசியில சொல்லவே மாட்டேன்ல. இந்த பஞ்சு டைலாக் ஒன்றும் குறைச்சல் இல்ல. நான் தான் ஆரம்பத்துல சொல்லிட்டு இருக்கேனப்பா. சரி சரியா காதுல விழல. வாங்கடா வாங்க. என்னடா செமையா அடிச்சிருக்காங்க போல அதெல்லாம் இருக்கு. ஒண்ணு இல்ல. சாப்பிட எவ்வளவு சரி இருந்தா பொம்பளை பரிசை ஈவினிங் பண்ணுவேன். ஆம்பளை போலீஸ பண்ண முடியாது சார். போலீஸ் ஏத்தி விட்டியா? போடா. இந்த பொண்ணுகிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி வாங்கி ஃபைல் பண்ணிக்க. வாமா. தப்பிக்கவே முடியாது அஸ்லாம். All the power is within you. You can do anything and everything. Believe in that. Do not believe that you are weak. Stand up and express the dignity within you. Rise, walk and stop not till the goal is reached. யாராலையும் பிரிக்கவே முடியாது. என்ன லவ் பண்றேன்னு சொல்லாம இங்க இருந்து உன்னால போக முடியாது. இவங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், கராத்தேல பிளாக் பெல்ட். ஆமா, அவங்க மட்டும் என்ன ரெட் பெல்ட்? அவ என் ஜூனியர். இந்த பார், கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ. ஒழுங்கா நான் காலேஜுக்கு போயிட்டு இருந்தேன். என்ன துரத்தி துரத்தி லவ் பண்ண. இப்ப ஏன்டா அவாய்ட் பண்ற? அப்படி என்னடா இல்ல என்கிட்ட? இந்த பார், நான் தேடுற தேவதை நீ இல்ல. டேய், யாரா உன் தேவதை? தேடிக்கிட்டே இருக்கிறேன். என் தேவதையை சந்திச்சதும் கண்டிப்பா உனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். ஆமா, நீங்களாம் சுத்திக்கிட்டே இருக்கீங்க, ஒன்னும் பேச மாட்டீங்களா? ஒன்லி ஆக்ஷன் தானா? சரி சரி,
நீங்களாம் ஹாஸ்டலுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு அட்வைஸ் பண்ணுங்க. ஏய். எக்ஸாமுக்கு ஒழுங்கா படிக்க சொல்லுங்க. ஃப்ரெண்ட்ஸுங்களை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல. ஓகே, குட் நைட். ஏய் ஆனா டேய் டேய் நல்ல வண்டி ஏய் மேல போய் அவனை பாத்திருக்கியா நீ? கரெக்ட், அவனை நான் பார்த்ததே இல்ல. எனக்கு என்னமோ அஸ்லாம் மேலதான் டவுட்டா இருக்குடி. அன்னைக்கு மார்க்கெட்ல கூட யாருமே இல்ல. திரும்பி பார்க்காத சொன்னா கேளு. ஆனா நான் ஓடிக்கிட்டு இருந்தேன். அஸ்லாம் தான் அடிக்கடி அவனை பத்தி சொல்லிட்டு இருப்பான். மகனை இன்னைக்கு நீ குருமா தாண்டி. ஏய், என்னடா இது பஞ்சு மிட்டை வைக்கிற மாதிரி? அப்புறமா சொல்றேன். சொல்லவா? அஸ்லாம், என்ன? நான் ஆதிய பார்க்கணும். லைலா, எனக்கு தெரியும் ஆதின்னு ஒருத்தவன் இல்லவே இல்ல. ஏய் லூசா நீ? எல்லாம் உன்னோட சினிமா கற்பனை. அப்படி ஒரு கேவலமானவனை நீ பார்க்கணுமா? ஐயா பண்ணுங்கய்யா. சாமி ஐயா, கண்ணு தெரியாதவங்க ஐயா. லைலா, அது இங்கதான் இருக்கிறான். சொன்னா கேளு, இங்க என்ன நமக்கு ஆபத்து? பகவான் நல்லா இருக்கணும். அவன் தான் பிச்சைக்காரங்களுக்கு 100 ரூபாய் போடுவான். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். குட் பிளே. அப்போ ஆதி நல்லவன். அடுத்தவன் வைஃபை டச் பண்றவன அடிப்பான். பிச்சைக்காரனுக்கு 100 ரூபாய் போடுவான். அப்படிப்பட்டவன சைக்கோங்கிற, பைத்தியக்காரங்கிற. அவன் வர்றதுக்குள்ள எஸ்கேப் ஆயிரலாம் ப்ளீஸ். இல்ல அஸ்லாம், நான் ஆதிய பார்க்கணும். பார்க்கணும். இவ்வளவு தூரம் சொல்லி நீ நம்ப மாட்டியா என்ன? ஐ நோ, ஆதின்னு ஒருத்தன் இல்லவே இல்ல. சத்தம் போட்டு பேசாத, காதலுக்கு வெளுத்துற போகுது. என்கிட்ட நீ இவ்வளவு நாளா போய் சொல்லியிருக்க அஸ்லாம். நான் கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு தெரியும். மகனே, நீ எனக்கு எங்கேயுமே தப்பிச்சு போக முடியாது. யானமா இருக்கு. என்னடா பண்ணிட்டு இருக்க? உஷா, ஏய், ஏண்டா என் வண்டியில காதை திறந்து விட்டு உஷா சொல்லிக்கிட்டு இருக்கேன். உங்க வண்டியா? அப்ப இவன் ஐயோ தப்பிச்சுட்டானே. அப்படியே தப்பிச்சுட்டானே. என்ன ஐயோ 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 ஐயோ. இப்ப நீதானே எனக்கு ஃபோன் பண்ண. எங்கடா என் தேவரேங்க? ஐயோ தலைவா, இப்பதான் எஸ்கேப் ஆனாங்க.